பிதா, குமாரன், பரிசுத்தாவி. தனி தனி நபர்கள். அது ஒரு குடும்பமாக கூட பேசப்பட்டது. இன்றைக்கி நம்ம மறுபடியும் அந்த திரியேக குடும்பத்தை குறித்து நான் பேச போகிறேன். திரியேக குடும்பத்தை குறித்த காரியம் ஏற்கனவே பேசியிருந்தேன். திரியேக குடும்பம் அதை குறித்து பேசியிருக்கிறேன். திரியேக குடும்பம் இதோடைய உண்மையான உபதேசம், ஓகே கேளுங்க, இதோட உண்மையான உபதேசம் இன்றைக்கி நம்ம யாராகிலும் நீங்கள் திரியேக உபதேசத்தை குறித்து படிச்சிருக்கீங்களா? இல்லை. நமக்கெல்லாம் பைபிள் தான். அந்த பைபிளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் முழுசாக நம்புகிறோம். ஹலோ, பைபிளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் முழுசாக நம்புகிறோம். பைபிளுக்கு வெளியில் எதையும் நம்ம ஆராய்ச்சி செய்கிறதே இல்லை. யாருமே அந்த ஆர்வம் எடுக்கலை. ஓகே, ஸோ நம்ம ஆராய்ச்சி செய்கிறதே இல்லை. நம்ம மேற்கொண்டு படிக்கிறதும் இல்லை. எங்கே பாஸ்டர் படிக்கிறது? மற்றது எல்லாத்தையும் படிக்கிறீங்க ஒரு இடத்துல போய். தெரியாத ஒன்றுக்கு அப்பப்போ தட்டி செக் பண்ணிக்கிறீங்களா? அது என்னது? ஹலோ, தெரியாத ஒன்று டக்குன்னு தட்டி பார்க்குறீங்களா? எங்கே போய் பார்க்குறீங்க? கோகுலனை போய் பார்க்குறீங்களா இல்லையா? அந்த கோகுலன்ட்ட போய் கேட்கறது தானே, திருத்தவத்தை குறித்து போய் கேட்கறது தானே. ஏன் செய்யலை? உங்களுக்கு தெரியாத தேவனுடைய காரியங்களை, பைபிள் சம்மந்தப்பட்ட காரியங்களை போய் அங்கே தட்டி கேட்கலாம். தட்டி நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம். நீங்கள் போய் தகவல் அங்கேருந்து கூட படிக்கலாம். ஸோ திரியேக குடும்பம் இதோடைய உண்மையான உபதேசம் இன்றைக்கி நம்ம இவ்வளோ நாள் ஒரு மதத்தின் அடிப்படையில் கற்றுக்கிட்ட காரியம் கிடையாது. அப்படின்னா மதத்தின் அடிப்படையில் நம்ம இதுக்கு முன்னுக்கு நம்ம எப்படி கற்றுக்கிட்டோன்னா, திரியேக குடும்பம் ஒரு குடும்பம் கிடையாது. திரியேக தேவன் ஒரு குடும்பம் கிடையாது. திரியேக தேவன் 3 பேர் 3 நபர்கள், ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தோம். அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் பைபிள் ஸ்கூலில் நாங்கள் இந்த திரியேக குடும்பத்தை குறித்து தனித்தனியாக படித்து கொடுத்துருக்கோம். பிதாவை குறித்து தனியாக படித்து கொடுத்தோம், இயேசு கிறிஸ்து குமாரனை குறித்து தனியாக படித்து கொடுத்தோம், பரிசுத்தாவி குறித்து தனியாக படித்து கொடுத்தோம். அது எந்த கட்டத்திலும் அவர்கள் 3 சேர்ந்து ஒருவர் என்று சொல்லி, இல்லை 3 நபர்கள் ஒரு தெய்வம் என்று சொல்லி அந்த அடிப்படையில் படித்து கொடுக்கல. ஆனால் சொல்லுவோம் 3 நபர் ஒரு தேவன்பா, அதில் 3 நபர்கள் இருக்காங்க, பிதா குமார் பரிசுத்த 3 நபர், ஆனால் அவர்கள் ஒரு தெய்வம் அப்படின்னு. ஸோ திரியேக குடும்பம் அப்படி தான் நாங்கள் படித்து கொடுத்தோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தனி தனி நபர்கள். அது ஒரு குடும்பமாக கூட பேசப்பட்டது. ஏன்னா அது எப்படி பேசிட்டாங்கன்னா, பழைய ஏற்பாடில் பிதா கிரியை செய்தார், புதிய ஏற்பாடில் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சார், அப்புறம் அதை தொடர்ச்சியாக யார்? பரிசுத்தாவி அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் போச்சு. அப்போல்லாம் 3 தனித்தனியாக செயல்பட்டாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. இவ்வளோ நாள் அப்படி தான். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போய் வெளியில் மற்ற சபைகளுடைய உபதேசத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம். நம்ம போகிற இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் வெளியில் போய் இன்னொரு சபையில் கேட்க முடியாது.
ஆனால் அவங்க அதை தனித்தனியாக தான் பேசுவாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னு. ஏன் தெரியுமா?